செம்ம பசி எடுத்துங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அந்த ஒரு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. அவ்ளோ பசி இருக்கும். நீங்க வேணா முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. எவ்ளோ பசி எடுக்குதுன்னு மட்டும். என்னடா வீடியோ ஆன் பண்ணி தண்ணி குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க எல்லாருமே. தண்ணி குடிக்கிறதுனா நெறைய பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் நம்ம அத யாரும் ஃபாலோ பண்ண மாட்டோம். அது இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அதுவும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, தண்ணி அதிகமா அவாய்ட் பண்றாங்க. அதுக்கு பதிலா த கூல் ட்ரிங்க்ஸ், சம்திங் லைக் ஜூஸ் நெறைய நெறைய குடிக்கிறாங்க. எழுந்த உடனே தண்ணி குடிச்சா அதனால என்னென்ன பெனிஃபிட்? முன்னாடி எதுவுமே சாப்பிடக்கூடாது. லைக் டீ குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாது. எதுவுமே இல்லாம தண்ணி மட்டும் எம்ப்டி ஸ்டொமக்ல குடிச்சா நம்மளுக்கு அதனால என்னென்ன கிடைக்க போகுது? அதுதான் இந்த வீடியோ. இத வந்து பார்த்தீங்கன்னா, நானு ஒரு 3 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எங்க அம்மா எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. எழுந்த உடனே பிரஷ் பண்ணிட்டு தண்ணி குட்றா. எங்க அம்மா அதிகமா குடிப்பாங்க தண்ணி. எங்க அம்மாவும் சரி, எங்க அப்பாவும் சரி. எழுந்த உடனே தண்ணி குடிச்சிட்டு தான் மறு வேலைய பார்ப்பாங்க. பிரஷ் பண்ணிட்டு. எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஹாஃப் லிட்டர் தண்ணியாச்சும் குடிச்சிருவாங்க டெய்லி மார்னிங் எழுந்த உடனே பிரஷ் பண்ணிட்டு. ஏன்னா, அது அவங்க சொல்லுவாங்க, "நல்லதுடா குடிச்சு பாரேன் நல்லதுடான்னு" சொல்லிட்டு. அது யார் சொன்னதுன்னு தெரியல எங்க அம்மாவுக்கு. பட் எங்க அம்மா என்கிட்ட சொல்லிக் குடுத்தாங்க. நான் அது காலப்போக்குல நானும் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கே தோணுச்சு, சரி இதில என்னதான் இருக்குல்ல ஒரு காலத்தில, இது எதுக்குடா நம்ம ஃபாலோ பண்றோம்? இதெல்லாம் நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லிட்டு, நான் அது மாரி சும்மா கூகுள்ல சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். ஆ தட் இஸ் அமேசிங். ஏன்னா, யார் சொல்லிக் குடுத்தாங்களான்னு தெரியல எங்க அம்மாவுக்கு. பட் எங்க அம்மா எனக்கு சொல்லிக் குடுத்த ஒரு நல்ல ஹேபிட். எழுந்த உடனே தண்ணி குட்றான்னு சொல்றது. பெனிஃபிட் இருக்கான்னு சொல்லிட்டு நான் அதில ஆச்சரியப்பட்டேன். ஆ சரி அது ஒரு வீடியோவா பண்ணலாம். நான் யோசிச்சுனே இருந்தேன். சரி அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்? அடுத்த வீடியோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்பதான் யோசிச்சேன். சரி இதுவும் நல்லது தானே. எல்லாருக்கும் ஒரு சோசியல் அவேர்னஸ் மாரி இருக்கும். தண்ணி குடிச்சா இதனால கிடைக்கும்னு சொல்லிட்டு மார்னிங்ல அப்படி சொல்லிட்டு இத பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ அதுதான் அந்த வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேல ஐ பட்டன்லயும் குடுக்குறேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. அப்படியே புடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இதுக்கு லைக் போட்டுருங்க. வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதில. எனக்கு புடிச்சது ஒரு 5 பாயிண்ட் எனக்கு புடிச்ச ஒரு 5 பாயிண்ட் இதில இருக்கு. நான் ரெகுலரா அதுக்காக தான் இந்த தண்ணியே ரெகுலரா ஏர்லி மார்னிங் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். எம்ப்டி ஸ்டொமக்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் யுவர் எனர்ஜி. எழுந்தோம் நம்ம எல்லாருமே நைட்டு தூங்கியிருப்போம். தூங்கி கிட்டத்தட்ட 8 ஆர் 7 ஹவர்ஸ் நம்ம தூங்கியிருப்போம். அதனால பாடி டீஹைட்ரேட்டா இருக்கும். நம்ம தண்ணி குடிச்சாலும் நம்ம எனர்ஜியா ஃபீல் பண்ணுவோம். இதனாலே நான் எழுந்த உடனே தண்ணி குடிச்சுப்பேன். சில பேர் லேசியா இருப்போம் எழுந்த உடனே. என்னடா இதுன்னு சொல்லிட்டு. நீங்க வேணா தண்ணி குடிச்சு பாருங்க. குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. ஒரு 2 நாள் 3 நாள் 1 வீக் மினிமம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் அந்த யூஸு. அப்படி இருக்குங்க. எழுந்த உடனே நீங்க தண்ணி குடிச்சோன்னா ஒரு எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க பாடியும் ஹைட்ரேட் ஆயிடும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் யுவர் பவுல்ஸ். பவுல்ஸ் மீன்ஸ் குடலுங்க. நம்ம எல்லாருமே தெரியும். நம்ம நைட்டு சாப்பிட்ருப்போம். சில பேருக்கு செரிமானம் ஆகாம இருக்கும். சில பேருக்கு செரிச்சிருக்கும். சில பேருக்கு ஏதோ ஒரு அனீஸியா ஃபீல் பண்ணுவோம் நம்ம ஸ்டொமக்ல. அ அதெல்லாம் வந்து தண்ணி குடிச்ச உடனே கிளீன் பண்ணி விட்டுருங்க தண்ணி. நம்ம தண்ணி குடிச்ச உடனே அது எல்லாமே நம்ம குடல்ல இருக்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அது வேஸ்டேஜ்ல எடுத்து போட்டுரும். அதுதான் செகண்ட் பாயிண்ட் சொல்ல வராங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தண்ணி குடிச்சா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விட்டுருங்க. எழுந்த உடனே நீங்க போரா ஏதோ டல்லா ஃபீல் பண்ணிங்கனாலும் சரி, ஒரு கிளாஸ் பிரஷ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் பிரஷ் பண்ணி அது உங்களோட விருப்பம். பிரஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணாமலும் சில பேர் பிரஷ் பண்ணாம டீ குடிப்பீங்க. அது உங்களோட டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஓகே. பிரஷ் பண்ணிட்டோ பிரஷ் பண்ணாமலோ தண்ணி குடிச்சு பாருங்க. அது எவ்வளோ நன்மைன்னு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 1 வீக்லயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிய வரும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளஷ் டாக்ஸிக் ஃப்ரம் தி பாடி. அதாவது நம்ம வேஸ்டேஜ்லாம் பாடியில் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் ஃப்ளஷ் பண்ணி விட்டுரும். சில பேருக்கு எழுந்த உடனே மோஷன் வராது. சில பேருக்கு நான் டீ குடிச்சா தான் மோஷன் வரும். சில பேருக்கு நான் வாக்கிங் போனால் தான் மோஷன் வரும். சில பேருக்கு காஃபி குடிச்சா தான் மோஷன் வரும். அது எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிச்சா தான் மோஷனே வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் தண்ணி குடிச்சா நான் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணதுனால எனக்கு அது அப்படியே ஆயிடுச்சு. தண்ணி குடிக்கலாம் எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். மோஷன் ஃப்ரீயாக போனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிங்க காலைல எழுந்து. குடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் மோஷன் ஃப்ரீயாக போகும். அது ரெகுலராக 1 வீக் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு முடிஞ்சால் திரும்பி வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். 4வது பாயிண்ட் இது எனக்கு இது எனக்கு பிடிச்ச பாயிண்ட்டுங்க. இதனால தான் நான் இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். இன்க்ரீஸ் யுவர் ஹங்கர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு நிறைய பசி எடுக்காது காலை டைமில். நான் இது பார்த்துருக்கேன். டீ குடித்தேன் பசி இல்லை, பிஸ்கட் சாப்பிட்டேன் பசி இல்லைன்னு சொல்லுவோம். பட் நீங்கள் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியோ எது குடிக்கிறதுக்கு முன்னாடியோ தண்ணி குடிச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ பசி எடுக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நான் அதுக்காக தான் தண்ணி இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கே தெரியாமல் நிறைய பசி எடுத்துங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே செம்ம பசி எடுக்குங்க எனக்கு தண்ணி குடித்த உடனே. நான் மினிமம் 1/2 லிட்டர் தண்ணி இல்லை 1 கிளாஸ் தண்ணியாச்சும் மினிமம் நான் ஒரு நாளைக்கு குடிச்சிடுவேன். அதனால் செம்ம பசி எடுத்துங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அந்த ஒரு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோ பசி இருக்கும்.
நீங்கள் வேணால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பசி எடுக்குது மட்டும். நீங்கள் இது வரைக்கும் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட மாட்டேன், எனக்கு ஒர்க்குக்கு சம்திங் லைக் எனக்கு இவ்வளோ இருக்குது, நான் இதை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, எனக்கு டைம் இல்லை, நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்கிறீங்களா, தண்ணி குடிச்சு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் தானே எது வந்தாலும் சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அவ்வளோ பசி இருக்குங்க, செம்மையாக பசி எடுக்கும். அதுதான் சொல்ல வரேன். சின்ன பசங்களாம் பசி இருக்கான்னு சொல்லுவாங்க, எழுந்தவொடனே தண்ணி குடிக்க சொல்லுவாங்க ஒரு கிளாஸு, குடிச்சிட்டு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ பசி இருக்குங்க மட்டும். மைண்ட் ப்ளோவிங். இதனால தான் நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா. ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட்ஸ் ஒரு ஹெட்டேக்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தலைவலிக்கும். எழுந்தவொடனே சில பேருக்கு தலைவலி மாதிரி இருக்கும், சில பேருக்கு இரிட்டேட்டிங்காக ஆகும் எழுந்தவொடனே இது போகணுமா அது வரணுமான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணால் தண்ணி குடிங்க. ஹெட்டேக் அதிகமாக வராது தண்ணி குடிச்சோன்னா. மார்னிங் டைம் தண்ணி குடிச்சிங்கன்னா ஹெட்டேக் அந்த நாள் ஃபுல்லாக ஓரளவுக்கு நார்மலாக போகும். எந்த ஒரு ஹெட்டேக்கும் வராது, எந்த ஒரு இதுவும் வராது. நிறைய விஷயம் நன்மை இருக்குது. பட் எழுந்தவொடனே தண்ணி குடிக்கணும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டே. எந்த ஒரு டிப்ரெஷன், எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஓகே ஸ்மூத்தாக இன்றைக்கி இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும், உங்களை பற்றி இந்த டே எப்படி போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. அதுவும் நிறைய கிடைக்கும். ஒரு தலைவலி இல்லாமல் போகணுன்னா, தலைவலி இல்லாமல் ஒரு நாள் போகணுன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிங்க. அதுதான் சொல்ல வரேன். 6.1 பார்த்தீங்கன்னா ரெகுலராக தண்ணி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வெயிட்டும் குறையுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹாட் வாட்டர் குடிங்க. அதுதான் என்னோடய ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா ஹாட் வாட்டர் குடித்தா அதில் அவ்வளோ நன்மை இருக்குது. வெயிட்டு குறையினாலும் தண்ணி குடிக்கணும். ஆமாங்க, என்னடா இது வெயிட் குறையினாலும் தண்ணி குடிக்கணுமா, வெயிட் குறையணுமா அது தண்ணி குடிங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அதிகமாக தண்ணி குடித்தாலே நம்ம பாடி நல்லாயிருக்கும். 7th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் யுவர் ஸ்கின். நம்ம எல்லாருமே சரி, நம்ம ஸ்கின்னு கேர் பண்ணணும், நம்ம எல்லாருமே பார்த்துக்கணும். இதை போடணும் அதை போடணும், அது விற்கிறாங்களே, நம்ம ஆடில் பார்த்துருமே இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் நேச்சுரல் பியூட்டி என்னென்னா நம்ம தண்ணி குடித்தாலே அது நல்லா நடக்கும். ஒரு பாடி எந்தளவுக்கு ஹைட்ரேட்டாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு நம்ம ஸ்கின் எல்லாமே நம்மளை பார்த்துக்கும். நம்ம ஸ்கின் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நான் தண்ணியாக குடிக்க மாட்டேன், நானாக க்ரீம் போடுவேன் நல்லா இருக்குமா கேட்டால் நல்லா இருக்காது. பிம்பிள் சம்திங் லைக் அக்னி எதுவுமே வராதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் குடிக்கணும் அந்தளவுக்கு உங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களோட ஃபேஸ்லேயும் உங்களோட ஸ்கின்லேயும். அதுதான் சொல்ல வராங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிங்க. இதுக்கும் ஒரு பாயிண்ட்டு எனக்கு ஃபேவரட் பாயிண்ட் ஆகும். 8th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் யுவர் ஹெல்த்தியர். நம்ம எல்லாருக்குமே அதான் நிறைய பேருக்கு அது ஒரு நிறைய வாங்கி போடுவோம். இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட், அந்த விளம்பரத்தில் பார்த்தா இந்த விளம்பரத்தை பார்த்தா இவங்க சொன்னாங்க. பட் நம்ம ரெகுலராக தண்ணி குடித்தா நம்ம ஏரை நம்ம காப்பாற்றிக்கலாங்க. ரெகுலராக பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. அதான் முக்கியமான பாயிண்ட் அவ்வளோதாங்க. டீஹைட்ரேட்டாக ஆகாமல் ஹைட்ரேட்டாக வச்சுங்க. அதுவும் மார்னிங் தண்ணி குடித்தா அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம ஹேரை ஒழுங்காக கேர் பண்ணி பார்த்துக்கணுன்னா அதிகமாக குடிங்க மார்னிங் டைமில். அது நிறைய பெனிஃபிட்டில் அது ஒன்று முடி நம்ம எல்லாருமே அது வாங்கி போடலாம் இது வாங்கி போடலாம். நம்ம என்னோடய ஹேர் ஒழுங்காக பார்த்து முடியலாம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிச்சு பாருங்கள், உங்கள் ஹேர் நீங்களே ஒழுங்காக பார்த்து. 9th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவெண்ட் கிட்னி ஸ்டோன். ஆமாங்க, நம்ம அதிகமாக தண்ணி குடித்தோன்னா கிட்னியில் கல் இருந்தாலும் அது கரைஞ்சிடும் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியும், கிட்னியில் கல் இருந்தால் நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அது ரெகுலராக, அதுவும் சின்ன வயசுலேருந்தே அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணோன்னா அது பின்னாடி நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி போய் கஷ்டப்படுறத விட நம்ம அங்கேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அதை ட்ரை பண்ணி நம்ம குறைச்சா நல்லது தானே. பின்னாடி எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். பின்னாடி வர்றதுக்கு முன்னாடியே தட்டால் தான் நல்லது. லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் யுவர் இம்யூனிட்டி. நம்ம எல்லாருமே அந்த கொரோனா டைமில் நம்ம எல்லாருமே இதான் சொல்லியிருப்பாங்க, இம்யூனிட்டி பவர் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை நம்ம யாருக்குமே அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் நிறையா சொல்லியிருப்பாங்க. வயசானவங்க தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அது ஏன் நம்ம உடம்பு நம்ம நல்லா பார்த்துட்டாலே அதுவே பெரிய விஷயங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துட்டா இல்லை. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல மாட்டேன், அதுவும் நல்லது தான். ஏன்னா அதிகமாக யூரின் போவோம், அதுதான் எனக்கு தெரிஞ்சு இதில் டிஸ்அட்வான்டேஜ். தண்ணி குடிச்சாலும் அதிகமாக நிறைய பேருக்கு நிறைய யூரின் வந்தோம், அதனால சில பேர் தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டீங்க. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இதில் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி வேறு எதுவும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் இல்லை. மற்ற எல்லாமே அட்வான்டேஜ் தான். ஒரே நான் படித்த லிங்க் உனக்கு கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதை பற்றி நிறைய தெரிய வருது. நான் எங்கே அந்த இது பார்த்தேன், அந்த லிங்க் கீழே போகிறேன்.